வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலோட காத்து கொண்டு இருந்த மே 4ஆம் தேதி நாளைக்கு வருது. தமிழ்நாட்டை ஆளப்போவது எந்த கட்சி, முதலமைச்சர் ஆகப்போவது யார், இது எல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு முக்கியமா தாவேகா நிர்வாகிகள், வேட்பாளர்கள், தாவேகா பூத் ஏஜென்ட்ஸ், எலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க எல்லாரும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம், காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த பூத் கவுண்டிங் சென்டருக்கு போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து உள்ள பர்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு 500 மீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர்ல பேரிகேட் போட்டுருவாங்க. அந்த தற்பனைக்கு வெளியே தான் வந்து மற்ற கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்க முடியும். ஓகேங்களா? அலோவ் பண்றவங்க மட்டும் உள்ள போகணும். காலை 7 மணிக்கு ஷார்ப்பாக போயிடும். அங்கே ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லேயும் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர் ரூம்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூம் இருக்குது, 10 அடி ரூம் இருக்குது அப்படின்னா, ஒரு 8 அடி 8 அடி இல்லை ஒரு 7 அடி 7 அடின்ற மாதிரி ஒரு கூண்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வயர் ஃபென்ஸ். ஓகேங்களா? அது ஏன் போறாங்கன்னா, கவுண்டிங் அந்த மிஷின்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள தான் வைப்பாங்க. அது உள்ள வந்து அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ், அந்த கவுண்டிங் ஆஃபீஸர்ஸ் யாரா இருக்காங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் நிர்வாகிகள் அவங்க வந்து அந்த இவிஎம் மிஷின் ஒன்றா எண்ணுவாங்க. அந்த கூண்டுக்கு வெளியே வந்து பூத் ஏஜென்ட்ஸ் உட்காரும். கூண்டு உள்ள வந்து பூத் ஏஜென்ட்ஸ் அலோவ் கிடையாது. கூண்டு உள்ள யார் அலோவ் பண்ணுவாங்கன்னா வேட்பாளர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வேட்பாளர் வந்து கண்டிப்பா அங்கே காலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லைனா வந்து அட்லீஸ்ட் கவுண்டிங் ஆரம்பிக்கிற டைம்ல இல்லை ஒரு கவுண்டிங் பாதி முடியும் போது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிற டைம்ல வேட்பாளர் வருவாங்க. அதிமுக வேட்பாளர்கள் பொதுவாக தான் செய்வாங்க. தாவேகா வேட்பாளர்கள் எப்படி செய்யணும் பார்த்துக்கோங்க. ஆனால் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து காலையில் கவுண்டிங் ஆரம்பிக்கிற முதல் கவுண்டிங் வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. நீங்க 7 மணிக்கு ரீச் ஆயிடுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. 7 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் யார் இருக்கிற யார் போகிறாங்க இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம் பண்ண வேண்டியது, இந்த கவுண்டிங் எப்படி நடக்கும்னா ஒரு பல ரவுண்ட்ஸா நடக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 70 பூத் இருந்திருக்கும், ஒரு தொகுதியில் வந்து 100 பூத் இருந்திருக்கும். அப்போ 100 பூத்ல இருந்த ஒவ்வொரு இவிஎம் மிஷினும் வந்து நிறைய இவிஎம் மிஷின் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு பூத்துக்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு பாகத்துக்கு ஒரு இவிஎம் மிஷின் அப்படின்னு நிறைய இருக்கும். சில இடத்துல ஒரு 500 மிஷின் இருக்கும், சில இடத்துல 300 மிஷின் இருக்கும். அப்போ அதை வந்து 10 இல்லை 15 எடுத்து வந்து ஒவ்வொரு முறையும் எண்ணுவாங்க. அப்போ நிறைய ரவுண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முன்னாடி தேர்தலில் வந்து முழுமையாக சந்திச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நம்ம தாவேகா நிர்வாகிகள் வந்து யாராவது முன்னாடி வந்து அனுபவம் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக இந்த இது சொல்றது. அது நிறைய ரவுண்ட்ஸ் போகும். சார் 20 ரவுண்ட் 30 ரவுண்ட் போகும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் வந்து 10 இல்லை 15 பெட்டிகள் இவிஎம் பெட்டிகள் எடுத்து வந்து எண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு பெட்டி எங்க வச்சிருக்காங்களோ அந்த ஒவ்வொரு இடத்துல நம்மளோட தாவேகா பூத் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவங்க கரெக்டாக எண்றாங்க, அவங்க ஓபன் பண்ணி எண்ணும் போது காட்டுவாங்க. அங்க வந்து அந்த பெட்டிக்கு முன்னாடி திமுக ஒரு பூத் உட்காந்து, அதிமுக ஒரு பூத் உட்காந்து, நாம் தமிழர் உட்காந்துப்பாங்க. மற்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அப்போ உட்காரலாம். அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தாவேகா பூத் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பா எல்லா அந்த பூத் மிஷின் முன்னாடி இருக்கும். கரெக்டா எண்றாங்க, கரெக்டா அவங்க போற நம்பர் வருதா. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லயும் வந்து ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. அந்த பெரிய போர்டு வந்து யாருன்னா அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர், அங்க வந்து ஒரு மெயின் ஆஃபீஸர் இருப்பாரு. அந்த கவுண்டிங் அவர் வந்து அங்க எழுதுவார். அதாவது ஒவ்வொரு கவுண்டிங் முடிஞ்ச அப்புறம் டோட்டல் ஓட்ஸ் திமுக இவ்வளவு, அதிமுக இவ்வளவு, முதல் ரவுண்ட்ல இவ்வளவு வந்து, இரண்டாவது ரவுண்ட்ல இவ்வளவு அப்படி ஓன எழுதுவார். நீங்க வந்துட்டு அந்த பூத் மிஷின்ல பாக்குற அந்த இவிஎம் மிஷின் பாக்குற அதே கவுண்ட் நம்பர் எல்லா கவுண்டையும் ஆட் பண்ணி கரெக்டா எழுதுறாங்களான்றது அங்க கவனிக்கும். இதுதான் வந்து கவுண்டிங் சரியா நடக்குதா இல்லையான்றது தெரியுது. இதுதான் மெயின் விஷயம். ஓகேங்களா? நீங்க வந்து இவிஎம் மிஷின்ல பாக்குற அந்த நம்பர் கரெக்டா அவங்க வந்து காட்டுறாங்களா, அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் ரவுண்ட்ல இந்த இவிஎம் மிஷின் நம்பர் 10ல தாவேகாக்கு இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, திமுக இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, அதே எழுதி வச்சுக்கோங்க. மெயினான 2 பெரிய கட்சிகள், அதுக்கப்புறம் தாவேகா எவ்வளவு பதிவாகுது, அப்ப முடிஞ்சா நாத்தாக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாரும் எழுத முடியல, தாவேகா எழுதுங்க. அதுக்கப்புறம் டைம் பாருங்க, திமுக எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தாவேகா எழுதி எல்லாரோடும் கவுண்ட் பண்ணி கரெக்டா அங்க போறாங்களா, ஒவ்வொரு ரவுண்டும் கரெக்டா எழுதுறாங்களான்றத கவனிக்கணும். இதுதான் வந்து கவுண்டிங் சென்டர்ல காலையில அந்த ஈவினிங் வரைக்கும் பண்ண வேண்டிய மெயின் விஷயம். ஓகேங்களா? நல்லா வந்து டீ பிரேக் லஞ்ச் பிரேக் வந்து ஒரு ஆள் மாதிரி போயிட்டு வாங்க. அதை நம்ம பாத்துக்கணும். கவுண்டிங் வந்து நடந்துட்டு காலையில சாயங்காலம் வரைக்கும். சரிங்களா? அப்ப இதை மெயினா வந்து கவனிக்கணும். கடைசியில வந்து இப்ப நம்ம தாவேகா வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்களோ அது வந்து கவுண்டிங் முடிஞ்ச அப்புறமா அங்க இருக்கிற பிரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அது ஒரு ஷீட்ல எழுதி கொடுப்பாரு. அது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மேட்ல எழுதி கொடுப்பாரு. அதாவது இந்த வேட்பாளர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்றத எழுதி கொடுப்பாங்க. ஃபார்ம் வந்து எழுதி சைன் போட்டு வாங்கிட்டு வாங்க. அதான் மெயின். கவுண்டிங் முடிஞ்சது நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி வெற்றி பெற்றான்னு சொன்னதோட முடிஞ்சாது. அது வந்து எழுதி எடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட் இல்லைங்களா? அது